ஹலோ வியூவர்ஸ் வணக்கங்க. மெர்க்குரி தமிழ் வேர்ல்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா, நம்ம பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா எல்லா பைப்லேயுமே தண்ணி ரொம்ப கம்மியாக வருது, எதை திருகினாலுமே கம்மியாக வருது, சொட்டு சொட்டாக தான் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம். இது எப்படி நம்ம ஈஸியாக நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆளில் வைங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்கன்னா இந்த கழட்டி விட்டோங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி கரை பிடிச்சிருக்கு ஃபுல்லாகவே. பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கோயம்புத்தூர் பாசையில் பார்த்திங்கன்னா காரை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிற எவ்வளோ தண்ணி வருதுன்னு பாருங்கள், எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். அதே நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இப்படி சொட்டு சொட்டாக தான் விழுந்தது. இது என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்திங்கன்னா, காரை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம் நம்ம கோயம்புத்தூர் பாசையில். அந்த உப்பு படி அதில் பார்த்திங்கன்னா அந்த உப்பு பார்த்திங்கன்னா அந்த ஃபில்டரில் படிஞ்சிருக்கு. இது எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோங்க. இப்போ இதுக்கு வந்து ஆசிட்னா இது ஒரு விதமான இப்போ நம்ம ரேடியேட்டர், அதாவது வண்டிகளுக்கு ரேடியேட்டர் க்ளீன் பண்ணுறதுக்கு உண்டான ஆசிட்ஸு. அந்த கடையில் போய் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. இது வந்து கையில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது, சும்மா லேசாக அரிப்பு தான் ஆகும். ஆனால் நீங்கள் க்ளவுஸ் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஊற்றிட்டு ஒரு சின்ன தொலையை போட்டு அது மேலே இப்படி பீச்சி விட்டிங்கனாலே போது. அதே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அப்படி பபிள்ஸாக வந்து அந்த காரையை ஃபுல்லாகவே அரிச்சு எடுத்துரு ஃப்ரெஷ்ஷாக ஆயிரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி வருங்க. ஒரே செகண்டில் ஃபுல்லாகவே இதாகிடுச்சு. அதில் வந்து நம்ம அந்த ஆசிட் அடிக்கும்போது நுரவல்ல அப்படிங்கிற போது நம்மளுக்கு அது கிளியர் ஆகிடுச்சின்னு ஓகே. அதனால் வந்து மேலே வந்து தண்ணி ஒரு மக்கு ஊற்றி விட்டு போட்டு க்ளீன் பண்ணி மறுபடியும் எடுத்து நம்ம அந்த டேப்லேயே மாட்டிக்கலாம். பாருங்கள், நான் தண்ணியில் அதை கழுவிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா டேப்பில் மாட்ட போகிறோம். இதை நீங்கள் ஒரு மக்கில் கூட தண்ணி வச்சு அதில் க்ளீன் பண்ணிவிட்டு மாட்டிக்கலாம். ஏன்னா தண்ணி பட்டோன்னே இந்த ஆசிட்டோட தன்மை போயிடும், எதுவுமே வேலை செய்ய தண்ணியாகவே ஆயிடுது. இதை மறுபடியும் எப்படி போட்டு நம்ம அது எப்படி ப்ரெஷர் வருதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொன்றுமே எப்படி எவ்வளோ கிளியர் ஆகுதுன்னு பாருங்கள். ரெண்டு சைடு புதுசு மாதிரி ஆகிடுச்சு. இதை ஒவ்வொரு டேப்பு க்ளீன் பண்ண போகிறேன், நீங்கள் பாருங்கள். வெஸ்டர்ன் டாய்லெட் முதல் கொண்டு இதில் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். அந்த ஃப்ளஷ் பண்ணுறது, ஃப்ளோட் கண்ட்ரோலர் எல்லாமே எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி பாருங்கள், அப்படியே நுரையா ஃபார்ம் ஃப்ளோ ஆகுது பாருங்கள். சூப்பராக வருது பார்த்தீங்களா, அருமையாக இருக்குதுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஒரு செகண்ட்லேயே உங்கள் பாத்ரூமில் இருக்கிறத நீங்கள் ரெடி பண்ணிடலாம். எலக்ட்ரிஷியன் ப்ளம்பரே தேவையில்லை. இதுக்கு போய் நம்ம வந்து தண்ணி வரலையேன்னு ரொம்ப விசனப்பட்டுருப்போம் பாருங்கள். இவ்வளோ ப்ரெஷராக வருது பாருங்கள், தண்ணி நுரையா ஊற்றுது, அவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்க. ஃபார்ம் ஃப்ளோ ஆகுது பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த் வாஷ், நம்ம டாய்லெட் யூஸ் பண்ணுற ஹெல்த் வாஷ் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக அடிக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? ரெண்டு கன்னில் மட்டும்தான் தண்ணி வருது. இதுவும் அதே கம்ப்ளைண்ட்டு தான். இதை எப்படி ஈஸியாக நம்ம ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மேலே இருக்கிற ஒரு இதை மட்டும் கழட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த தண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஆங்கிள் வால் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை கழட்டி எடுத்துக்கோங்க. கையில் கழட்டினீங்கனாலே வந்துடுங்க. நீங்கள் இன்னும் எல்லாமே கைட்டு தான் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கையில் கழட்டினீங்கனாலே வந்துடு பாருங்க. இப்படி கழட்டி எடுத்துகிட்டு அவ்வளோதான். உள்ளூர் ஃபில்ட்ருக்கு அதையும் எடுத்துருங்க. அந்த ஃபில்ட்ருக்கு அதையும் எடுத்துகிட்டு ரெண்டையுமே இப்போ இவ்வளோதான். அதில் நல்லா தண்ணி வருங்க, அங்கே எதுவும் அடைப்பு இருக்காது. இப்போ இதே மாதிரி அந்த ஆசிட்டை அது மேலே விடுங்க. விட்டிங்கனாலே அது பார்த்திங்கன்னா நுரையா வரும், பொங்கி பாருங்கள் எப்படி போது பாருங்க இழுத்துட்டு. அதே மாதிரி இந்த ஃபில்ட்ரு 2 ஃபில்ட்ருக்குமே விட்டுருங்க. விட்டிங்கனாலே போதும். நீங்கள் அந்த நுரையாக வந்துகிட்டே இருக்குது. அந்த நுரை எப்போ அடங்குதோ மேலே விட்டுட்டே இருங்க. திருப்பி போட்டு இந்த சைடு விடுங்க. இந்த நுரையெல்லாம் வராத நம்ம அந்த ஆசிட் விட்டோன்னே அந்த ஆசிட் மாதிரியே இருக்குது, தண்ணி மாதிரியே இருக்குது. அந்த டைம் வந்து நம்ம கிளியர் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். எகடால் எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எப்படி நுரையாக போகுது பாருங்கள். இது வந்து ஈவினிங் டைம் எடுத்ததுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாத்ரூமில் வெளிச்சம் இல்லாதனால லைட் வெளிச்சத்துலேயே எடுத்ததுனால கொஞ்சம் வீடியோ கம்மியாக இருக்குது. இருந்தாலும் பாருங்கள், உங்களுக்கான வீடியோஸ் எடுத்து போட்டிருக்குறோம். அவ்வளோதாங்க, கிளியர் ஆகிடுச்சு. இதுவும் வந்து அதே மாதிரி தண்ணி போட்டு அதை ஃபில்டரெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு திருப்பி அதே மாதிரி மாட்டிடுங்க. மாட்டிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ ப்ரெஷர் அடிக்குது பாருங்கள். சூப்பராக எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான இது தான் பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். என்னங்க இந்த ஆசிட் வச்சு க்ளீன் பண்ணும்போது ஒரு சிலருக்கு அந்த நெடி அடிக்கி அந்த ஆசிட் வந்து அந்த இதாகும்போது நம்மளுக்கு இருமல் வருங்க. வாயில் துணி கட்டிக்குங்க, இல்லாட்டி மாஸ்க் போட்டுக்குங்க முடிஞ்ச அளவு.
இல்லாட்டி இருமல் வரும் கண்டிப்பாக. சூப்பராக பார்த்திங்கன்னா ஹெல்த் வாஷ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃப்ளஷ் டேங்க் போயிட்டோம், வெஸ்டர்ன் டாய்லெட்டு. இது பாருங்கள் எவ்வளோ கரை ஏறி இருக்குதுன்னு பாருங்கள் உள்ளேயுமே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதிலலாம் பாருங்கள் தண்ணியே வரல, இப்போ ஓடிட்டுருக்குது தண்ணி பாருங்கள். ரொம்ப மெதுவாக அங்கே குறுக்குன்னு தான் கீழ்ப்பக்கமாக வந்துட்டுருக்குது. இந்த ஃப்ரெஷ் வாட்டர் வர்றதுலேயும் பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை. இது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது அதே மாதிரி இதுவும் வந்து அந்த கரை தான் பிடிச்சி அடைச்சிருக்கு. ஆங்கிள் வால்வை ஃபஸ்ட்டு அடைச்சிருங்க, இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வேலை செய்யுங்க. அடியில் வந்து இந்த இடத்துக்கு ஒரு அந்த டியூப் வருங்க, அதை கழட்டி விட்டு போட்டு இந்த செட்டை அப்படியே கழட்டி எடுத்துக்கலாம். ஒரு மறை மாதிரி இருக்குது, அதை கழட்டி எடுத்திங்கனாலே போகுது. இதில் பாருங்கள் எவ்வளோ கரை இருக்குதுன்னு பாருங்கள். அந்த கரை மேலே அதே மாதிரி அந்த ஆசிட்டை பீச்சி அடித்தோம்னாலே போகுது. அவ்வளோ ஒரு நுரையாக வருது பாருங்கள். அந்த கரை இருக்கிற இடம் ஃபுல்லாகவே நுரையாக வரும் உங்களுக்கு, அப்படியே தெரியுதுங்களா? இது வந்து ஈஸியாக புதுசு மாதிரி அதே க்ளீன் பண்ணி கொடுத்துரு. இந்த ஆசிட் மேலே அடிச்சிங்கனாலே போகுது. நம்ம கைகளுக்கு ஒன்றும் ஆகாது. இந்த ஆசிட் படுறதுனால லேசாக அரிப்பு தான் இருக்குது, மற்றபடிக்கு ஒன்றும் இருக்காது. உங்களுக்கு ஏதாவது ரொம்ப நெடி அடித்த மாதிரி இருந்தால் ஒரு கொஞ்சமாக அதில் தண்ணி கலந்துட்டிங்கன்னா கொஞ்சம் வேலை கம்மியாக செய்யும், ஆனால் வந்து அந்த நெடி அடிக்காது. இது வந்து நம்ம ரேடியேட்டர் க்ளீன் பண்ணுற கடைகளெல்லாம் விற்பாங்க பாருங்கள். எப்படி அந்த இது எடுக்குதுன்னு பாருங்கள். அந்த காரையை பாருங்கள் எப்படி அதை அரிக்குதுன்னு பாருங்கள். அதில் பாருங்கள் எவ்வளோ காரை ஏறி நிற்கிதுன்னு பாருங்கள். காரை கோலாங்கட்டின்னு சொல்லுவீங்க ஒரு சில ஊரில். அது வரை எப்படி ஏறி நிற்கிதுன்னு வரும். அது மேலே பீச்சி அடித்தோம்னா சின்ன ஓட்டை போட்டுங்க, அடித்தோம்னாலே எப்படி வெந்து வெளியில் வருது பாருங்கள். அதே மாதிரி தண்ணி உள்ளே போகிற இடத்துலையுமே இன்லெட்லேயும் வச்சு உள்ளே அடிக்கிறோம். சும்மா பீச்சி விட்டோம்னா உள்ளே இருக்கிற காரை ஃபுல்லாகவே வெளியே வந்துடும். அதே மாதிரி இந்த டியூப் ஒன்று இருக்குது வர, அந்த டியூப்லேயும் வச்சு அடிச்சு விட்டிங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற காரையும் வெளியே வந்துடும். வெளியே வந்த பின்னாடி சுத்தமாக பாருங்கள் நம்ம எல்லாமே கழுவிட்டோம். கழுவும் போது பாருங்கள் அது எவ்வளோ புதுசாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்க, இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக புதுசு மாதிரி இருக்குது. புதுசு கூட இப்படி இருக்காது, அந்த அளவுக்கு கிளியர் ஆகிடுச்சு. அப்போ மறுபடியும் திருப்பி மாட்டியாச்சு. தண்ணி ஓப்பன் பண்ணி விடலாம் பாருங்கள். தண்ணி ஓப்பன் பண்ணால் உள்ளே பாருங்கள் எவ்வளோ ப்ரெஷராக உள்ளே வருதுன்னு பாருங்கள். தண்ணி வருதுங்களா? அந்த டியூப்பில் ஃபஸ்ட்டு தண்ணி வராது இருந்தது பாருங்கள், இந்த டியூப்பில் வரும் பாருங்கள், செமையாக வருது பார்த்தீங்களா? அடைப்பெல்லாம் நீங்கிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த டூயல் ப்ளஸிங் கூட நீங்கள் ரெடி பண்ணுறேன்னா இதே மாதிரியே அதை கழட்டி அழுங்காப்பில் காரையில் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேங்க. இதே பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு வீடியோ, அதனால தான் அந்த வீடியோஸ் எல்லாம் போடல. அடுத்த டைம் ஏதாவது ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ போடுறேங்க. தொடர்ந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு சின்ன ஒயரிங் எல்லாம் எப்படி பண்ணலாங்கிறது டெமோவாக ஒரு வீடியோ போடலான்ட்டுக்கிறேங்க. தெரியாதவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். புதுசாக நம்ம வீட்டுக்கு ஒயரிங் பண்ணணும் அப்படிங்கிறவங்க சின்ன ஒர்க்கெல்லாம் பண்ணுறவங்கள கற்றுக்கலாம். ப்ளஸ் பண்ணும்போது பாருங்கள் சூப்பராக ப்ளஸிங் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குங்களா? பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க வீடியோ. நீங்களே ஈஸியாக ரெடி பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆசிட் வந்து ரேடியேட்டர் கடையில் கிடைக்கும், எல்லா பக்கமே கிடைக்குங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.